ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்ட் மேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சூழ்நிலையில் நாளைக்கு 12th ஸ்டாண்டர்டோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அன்அவாய்டபிள். ஆனாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பாசிட்டிவாக எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுவோம். அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபியூ பேசிக் டிப்ஸ். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ தான் நமக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டான கோல் ஓரியன்ட் விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே கண்டிப்பாக நம்மளோட மைண்டும் பாடியும் டயர்ட் ஆகும். இந்த டயர்டை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்மீடியட் பிரேக்ஸ். கண்டினியூஸாக படிக்காதீங்க. படிக்கும்போது இன்டர்மீடியட்டாக நிறையா பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து 4 ஹவர் படிக்கிறத விட ½ அன் ஹவர் படிச்சுட்டு 10 மினிட்ஸ் பிரேக், அடுத்த ½ அன் ஹவர் படித்து 10 மினிட்ஸ் பிரேக், இப்படி எடுக்கும்போது அந்த 4 ஹவர்ஸ் படித்த அவுட்புட்டை ஒரு 2 ஹவர்ஸ்லேயும் உங்களால் கொண்டு வர முடியும். அந்த 10 மினிட்ஸை பாசிட்டிவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த பிஸி வேர்ல்டில் நம்ம எல்லாருமே மறந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸும் மெடிடேஷன், யோகா. ஆனால் இந்த மெடிடேஷன், யோகா அப்படிங்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் முடிஞ்சளவு இப்போ ட்ரை பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ் யோகா ஆர் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இதில் உங்களோட ப்ரீத்திங் எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு நாளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபுட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை விட குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற ஃபுட்டில் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கணும். கண்டிப்பாக அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கணும். அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் பாஸ்ட்ரி ஐட்டம்ஸ். இந்த பிஸி வேர்ல்டில் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்லீப் தான். ஆனால் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எஃபெக்டிவாகவும் பாசிட்டிவாகவும் முடிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்ம படித்த விஷயம் ஞாபகம் வரணும் அப்படின்னா நமக்கு அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும். அதனால் கண்டிப்பாக டெய்லி 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக உங்களோட சைல்டை தூங்க சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலும் தூங்க சொல்லுங்கள். இதை எக்காரணம் கொண்டு அவாய்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்லீப் கண்டினியூஸ் ஸ்லீப்பாக இருக்கணும். பிரேக் பண்ணி எடுக்கிற ஸ்லீப்புக்கு வேல்யூ கிடையாது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் விஷயம், கண்டிப்பாக உங்களோட சைல்டுக்கு நிறையா லிக்விட் இன்டேக் கொடுங்க. அது பிளெயின் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிறையா லிக்விட் கொடுங்க. லிக்விட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிக்விட் இந்த சில்ட்ரனை ஹைட்ரேட்டாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கும் மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.